வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. ரோஹித் சர்மா வெறியாட்டம், அலறியடித்து ஓடிய அயர்லாந்து. அதாவது T20 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணி தங்களுடைய முதல் போட்டியில் அயர்லாந்து அணியை எதிர்கொண்டாங்க. இந்த போட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இன்றைக்கு தினம் இரவு நேரப்படி 8 மணிக்கு துவங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாரு. அதன் மூலம் விராட் கோலி துவக்க வீரராக களமிறங்குவார் என்றும் இந்திய அணி நிர்வாகம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அயர்லாந்து அணிக்கு ஆரம்பத்திலேயே திணறிய கேப்டன் பால் ஸ்டெர்லிங்கை 2 ரன்களில் காலி செய்த ஹர்ஷதீப் சிங் அதே ஓவரில் மறுபுறம் தடுமாறி ஆடிய ஆண்டி பால்பிரீனை 5 ரன்களிலும் கிளீன் போல்ட் ஆக்கினார். அதனால் 9 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய அயர்லாந்து அணிக்கு நிதானமாக விளையாட முயற்சித்த டுக்கார் அவர்கள் 10 ரன்களில் ஹர்திக் பாண்டியா வேகத்தில் போல்டானார். அதே போல எதிர்புறம் திணறிய ஹாரி டக்கர் அவர்கள் 4 ரன்களில் பும்ரா வேகத்தில் நடையை கட்டினார். அடுத்ததாக வந்த அதிரடி காட்ட முயற்சித்த குர்டிஸ் கேம்பர் அவர்கள் 12 ரன்களில் ஹர்திக் பாண்டியா வேகத்தில் அவுட் ஆனார். இதனால் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 44 ரன்கள் என தடுமாறிய அந்த அணியானது 100 ரன்களை கூட தாண்டாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்ததாக வந்த ஜாஸ் டக்ரல் அவர்கள் 3 ரன்களிலும் மார்க் அடையர் அவர்கள் 3 ரன்களில் அவுட் ஆகி அயர்லாந்து அணிக்கு பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்து இருந்தாங்க. இறுதியில் ஜோஸ்வா லிட்டில் 14 ரன்களில் அவுட் ஆனாலும் டிலானி அவர்கள் அதிரடியாக விளையாடி 26 ரன்களை எடுத்து ரன் அவுட் ஆனார். ஆனாலும் 16 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அயர்லாந்து அணியானது வெறும் 96 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மறுபுறம் வேகப்பந்து வீச்சில் அனலாக செயல்பட்ட அயர்லாந்தை ஆல் அவுட் ஆக்கிய இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா அவர்கள் 3 விக்கெட்டுகளையும், பும்ரா 2 விக்கெட்டுகளையும், ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காங்க. குறிப்பாக கடந்த IPL தொடரில் சுமாராக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியா அவர்கள் இந்த போட்டியில் அபாரமாக பந்து வீசி தன்னுடைய தரத்தை நிரூபித்து இருக்காரு. அத்துடன் முகமது சிராஜ், அக்சர் பட்டேல் தலா 1 விக்கெட்டையும் எடுத்து இருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியாவின் நம்பிக்கை நாயகன் பும்ரா அவர்கள் 3 ஓவரில் ஒரு மெய்டன் ஓவர் உட்பட 6 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காரு. அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி அவர்கள் 5 பந்துகளை சந்தித்து 1 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. அதன்பின் ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா ஜோடியானது அதிரடி காட்ட ரோஹித் சர்மா அவர்கள் 52 ரன்களை எடுத்து ரிட்டையர் கட் முறையில் அவுட் ஆகி வெளியேறியிருந்தார். அதன்பின் சூரியகுமார் யாதவ் அவர்கள் களமிறங்க இறுதியில் இந்திய அணி அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.